கதிரவனின் வெப்பம் ஒவ்வொரு நாளும் இயற்கையை புதுப்பிக்கின்றது. ஒரு சிறிய நெருப்புச்சிடரோ எதையும் அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று நம்மை சுற்றி எத்தனையோ குரல் ஒலிகள் வாக்குறுதிகளாய், ஆறுதலாய், அழுகுரலாய், பகையாய், போராட்டங்களாய் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. உண்மைக்கும் போலித்தனத்திற்குமான உள்ள வேறுபாட்டை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் அரங்கேறும் இனப்படுகொலைகள், நுகர்வு கலாச்சாரத்தின் மோகம், இயற்கை வளங்கள் சுரண்டப்படுதல், சமூக வலைத்தளத்தின் ஆக்கிரமிப்பு என நம்மை சுற்றி எழும் குரலொலிகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் மாயையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? இல்லை என்பது நமது பதிலாக இருந்தால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் ஏற்றி வைத்த நீதியின் சுடர் இன்னும் பிரகாசம் அடையவில்லை என்றுதான் அர்த்தம். என்றும் ஓயாத அன்பின் அலைகள்தான் ஒன்றுபட்ட சமுதாயத்தின் அடையாளம். நாம் அத்தகைய களப்பற்ற அன்பின் கவின்மிகு கற்களால் கட்டப்பட்ட நம் உள்ளங்களை அலங்கரிக்கும் போது, வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்களையும் ஆலயங்களையும் விட நாம் உயர்ந்தோராகிறோம். எனவே அஞ்சாமல் பிறருக்காக உடைப்பட இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று நம்புவோம். மலர்வோம் சாட்சிய வாழ்வால்.